நீங்க சொன்ன மாதிரி மன்சூர் அலிகான் பேசுறப்போ அது வந்து தமிழ் சினிமால எப்பவுமே வைடா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவரே இந்த ஒரு கருத்தை சொல்றாருன்றப்போ அவர் சினிமாலே இத்தனை வருஷம் வேலை பார்த்தது இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஜீவாவும் இதே ஒரு தகவலை தானே சொன்னாரு. தமிழ் சினிமால எந்த ஒரு ஸ்கேண்டல்ஸுமே இல்லை, கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரொம்ப வேடிக்கையாக காமெடியாகவும் இருக்கு. ஏன்னா நாமளும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். நம்ம பல பேரை பார்க்குறோம். பல இடங்கள்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து அதுக்கு வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம வெளியில சொல்ல முடியாது. அதனால பெரும்பாலும் நம்ம அமைதியாக அங்கே அது நடந்துச்சா, இங்கே இது நடந்துச்சான்னு பல அருவருப்பான விஷயங்கள் இங்க இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்க என்னன்னா தேவை கருதி பல பேர் வந்து அதை ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அப்படி பெரிய இடத்துக்கு வரணும், நிறைய சம்பாதிக்கணும், புகழ் வந்து குவியணும் அப்படின்னு நினைச்சு பல விஷயங்கள்ல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. அதுக்காக வெளியில சொல்லாம அதை வந்து அவங்களே பிடிக்கலன்னா கூட அது வேற வழி இல்லாம அமைதியா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த கமிட்டி அந்த கமிட்டி அது இதுன்னு வரும்பொழுது அவங்களை அறியாம அன்னைக்கு நமக்கு இவ்வளவு டார்ச்சர் நடந்துச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு வராங்க. அதுவே முதல்ல தவறு.